अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறைய லாங்குவேஜஸில் பண்ணலான் இருக்கோம். ஒன்று ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அது முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போது வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது? இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும் பொழுது சரி, இந்த குரு வக்கர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம். ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் பட போகிறதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு உட்காந்துருக்கு, நிறைய செலவுகள் கொடுத்துட்டுருக்கு, நிறைய பிரயாணங்கள் செய்யற மாதிரி நிலைமை. சில பேருக்கு இட மாற்றங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கும், தொழிலில் மாறியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் போராத குறைக்கு சனி வேறு வக்கரம் அடைஞ்சிருக்கு. தினத்துக்கு சனி வக்கரம் அடையும் பொழுது நல்லது தான் பண்ணும், அதில் டவுட் இல்லை. பிரயாணங்களில் சில பேருக்கு தடை கொடுத்துட்டுருக்கோம், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள், சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபிள் இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். சில பேருக்கு வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சில விஷயங்கள் வேறுபாடாக நடக்கும். நம்பிக்கை இல்லாத தன்மை, எதுலேயுமே நிரந்தரம் இல்லாத தன்மை, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட்டுருப்பீங்க. அதான் மிதுனத்துக்கு இப்போ வரையம் ஆகக்கூடிய குரு என்ன பண்ணுறாரு, ஒருவேளை ஜாதகத்தில் உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, சூப்பர் டைமிங், அருமையான வேலை கிடைக்கும், வெளியூர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கும், வஜ்ர வைடூரியங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும், மனோதிடம் அதிகரிக்கும், பொருளாதார ஏற்றம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு டெபாசிட் போடுவீங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுவீங்க. நிறைய பேர் ஊர் மாற்றி வேறு ஊருக்கு போவீங்க. உடல்நிலைகள் குறைவால் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது எப்போ தான் முடியும்னு தெரியாது. மேராத்தான் ரேஸ் மாதிரி ஓடிகிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகும். இன்னொன்று 12ஆம் இடம்னா அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சரியாகும். நிறைய பேருக்கு 12ஆம் இடத்துல பொதுவாக குரு வரும்பொழுது IUI IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டுவாங்க. அதாவது மருத்துவத்துக்கு பணம், குழந்தைக்காக. குழந்தைகளை ஃபாரின் அனுப்பிச்சிருப்பீங்க, அவங்க போய் படிக்க போகிறேன்னு சொல்லி அங்கே போய் படிக்காமல் இடம் பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அவங்களாம் கொஞ்சம் சரியாகும். ஆனால் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னு வைங்க, இது எல்லாமே ஆப்போசிட்டில் நடக்கும், கவனமாக இருக்கணும். யாரையும் நம்ப முடியாது, ஒரு மாதிரி லோவாக இருப்பீங்க, ஃபீலிங் ரொம்ப லோவாக இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்களுக்கு, நெகட்டிவான பலன் தரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம்? குரு 12ல் கிராஸ் ஆகும்பொழுது உடம்புல கொலஸ்ட்ரால் கவனமாக பார்த்துக்கணும், சுளுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும், கால் பாதம் கவனமாக பார்த்துருக்கணும். அதே மாதிரி சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்க கவனமாக பார்த்துக்கணும். என்ன பண்ணலாம்? வியாழக்கிழமை நீங்கள் குருமார்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம்னா ஹோல் டே உபவாசம் இருக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு வேளையார் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அரிசி சாப்பிடாதீங்க, ஸ்டேப்பிள் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன சாப்பிடுவோம், பச்சரிசி, அது சாப்பிடாமல் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை சாப்பிடாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுதோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்று சாய்பாபா கோவிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ராகவேந்தருடைய கோவிலுக்கு போங்க. மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக உங்கள் தலை அவர் பாதத்தில் இருக்க வேண்டும்.
அப்படி வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு, படிப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய, படிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய, ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. அதுலேயுமே இந்த மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகன யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் பராமரித்து செலவு பண்ணி அந்த வண்டியை சரி பண்ணுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்கறை காட்ட வேண்டிய நேரம். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். அந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.